ஹாய் ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம். டெரஸ் கார்டனிங் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப நாளாக எனக்கும் என்னோடய ஹஸ்பண்டுக்கும் ரொம்ப ஆசை. ஸோ இந்த டைம் அதை ட்ரை பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறதுனால ஒரு சின்ன சின்ன போர்ஷனாக ஆரம்பித்து பார்க்கலாங்கிறதுனால 2 ஃப்ரிட்ஜ் பேஸ்கெட் வந்து நாங்கள் வாங்கிட்டு வந்திருக்கோம். இதில் வந்து நிறைய தண்ணி ஏமாந்து போட்டுட்டோம்னா வெளியே போகிறதுக்கான அந்த ஹோல் எல்லாம் இருக்குது. அப்புறம் நிறைய வீடுங்களில் வந்து இது ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கிறதையும் நாங்கள் பார்த்துருக்கோம். அதனால் இந்த மாதிரி வாங்கலான்னு சொல்லி ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் வந்து 200 ருபீஸ்னு சொல்லி நாங்கள் 2 வாங்கிட்டு வந்திருக்கோம். அது கூட 4 மூட்டை மண், 2 மூட்டை கோகோ பிட்டு, அதுக்கப்புறம் சில கேஜிஸ் ஆஃப் உரமெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். அப்புறம் அந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸுக்கு கீழே போடுறதுக்கு செங்கல், இல்லாட்டி தண்ணி இறங்குங்கிறதுனால செங்கலோடு வந்து எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போது எங்கள் மண் இருக்குது இல்லைங்களா, இது வந்து நாங்கள் கடையில் வாங்கலை, இது எங்கள் அம்மா வீட்டிலேருந்து வந்து எடுத்திருக்கோம். பொதுவாக வந்து அவங்க அம்மா வீட்டில் இருக்கிற மரத்துக்கெல்லாம் வந்து இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற லீவ்ஸ், நிறையா மரம் இருக்கிறதுனால அந்த லீவ்ஸ் அதெல்லாம் இருக்கும், அதெல்லாத்தையும் எடுத்து இந்த மாதிரி மரத்தில் போட்டு மண் மூடிடுவாங்க. அது வந்து ஒரு 3-4 மாதத்தில் நல்லா உரமாக வந்து மாறி இருக்கும். ஸோ அந்த மண்ணை தான் வந்து நாங்கள் இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இந்த மாதிரி வந்து நிறையா மரத்துலேருந்து நாங்கள் வந்து எடுத்தோம். 4 மூட்டை மண்ணை வந்து எடுத்திருக்கோம். மண்ணெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த லீவ்ஸ் எல்லாத்தையும் அங்கே போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் மண் வந்து மேலே அப்படியே மூடி விட்டுட்டு வந்துட்டோம்னா தண்ணி ஊற்ற அது நல்லா மக்கி போய் வந்து எருவாக மாறிடும். ஸோ நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற மண்ணுக்கும் இதுக்கும் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா இது ஆல்ரெடி வந்து ஒரு எருவான பதத்தில் தான் வந்து இது இருக்குது. எல்லாமே வந்து நம்ம தனியாலாம் பண்ணணும்னு நினச்சா வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ கண்டிப்பாக சப்போர்ட்டுக்கு ஒரு ஆள் இருந்தாங்கன்னா நம்மளால் நல்லா பண்ண முடியும். நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி கார்டன் பண்ணணும், எனக்கு வேண்டியதை நானே வந்து முடிஞ்சளவு வந்து வச்சு சாப்பிடணும், ஒரு கீரை இல்லை ஒரு கருவேப்பிலை இதெல்லாம் வந்து வெளியே வாங்கக்கூடாது, நம்மளே வீட்டில் செஞ்சு சாப்பிடணுங்கிற ஆசையெல்லாம் இருக்கும். இதுக்கு ஒரு மெயின் காரணம் வந்து பார்த்திங்கன்னா மருந்து அடிக்காமல் இருக்கும். நம்ம அப்படியே மருந்து அடித்தாலும் அது நேச்சுரல் வேல தான் இருக்கும், ரொம்ப கெமிக்கல் வந்து நம்ம போட மாட்டோம். இப்போ ஒரு 2 கத்திரிக்காய், ஒரு 2 வெண்டைக்காய் அந்த மாதிரி வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கும்போது அதெல்லாம் எடுத்து நம்ம சமைச்சு சாப்பிடும்போது கூட நமக்கு அது அவ்வளோ ருசியாக இருக்கும். ஏன்னா நம்ம தான் வந்து அதை வளர்க்குறோம், அதுக்கு என்ன போடுறோம் என்ன இல்லைங்கிறது நமக்கு தெரியும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணலாங்கிற ஒரு ஆசையில் நாங்கள் வந்து இதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நிறைய யூடியூப் வீடியோஸும் பார்த்துருக்கோம். எங்களை மாதிரி வந்து பண்ண தெரியாமல் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்களும் வந்து இந்த மாதிரி வந்து பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ ஆல்ரெடி வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கிற மண், கோகோ பிட்டு, உரம் அது எல்லாத்தையும் சேர்ந்து நல்லா வந்து நாங்கள் கலந்து விட்டுக்கிறோம். நாங்கள் பண்ணும்போது எல்லா விஷயத்துலையும் வந்து எங்களோட குழந்தையும் வந்து எங்கேஜ்டாக இருக்கா. ஸோ அவளுக்கும் வந்து சின்னதுலேருந்து வந்து இந்த ஃபார்மிங்லாம் கற்றுக் கொடுக்கணுங்கிறது எங்களுக்கு ரொம்ப பெரிய ஆசை. நாளைக்கு எங்களால் முடியணும் பட்சத்தில் ஒரு சின்ன லேண்ட் வாங்கி அதில் நாங்கள் இன்னும் நல்லா அழகாக ஃபார்ம் பண்ணினோம் அப்படிங்கிறது எங்களுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆசை. ஸோ அதில் வந்து எங்கள் பிள்ளைக்கும் பார்ட் இருக்கணும் இல்லையா, அதனால் அவளும் வந்து இப்போலேருந்தே வந்து இதெல்லாம் கற்றுக்குறா. குழந்தைங்களுக்கு வந்து என்ன இதெல்லாம் வந்து ஒரு விளையாட்டு தானே. ஸோ நீங்களும் உங்களோட வீட்டில் இந்த மாதிரி ஃபார்மிங் எல்லாம் பண்ணும்போது குழந்தைங்கள வந்து அதில் எங்கேஜ்டாக வைங்க. அப்போ தான் குழந்தைங்களுக்கும் சின்னதுலேருந்து வந்து நிறையா ஆசை வரும் இந்த மாதிரியெல்லாம் பண்ணணும் அப்படின்னு. புதுசாக செய்கிறதுனால இதெல்லாம் செஞ்சு முடித்தப்போ எங்களுக்கு ரொம்ப உடம்பு வலியெல்லாம் இருந்தது. ஆனால் 1 or 2 டேஸில் அது சரியாயிடுச்சு. ஆனால் அதெல்லாம் நாங்கள் பண்ணப்போ எங்களுக்கு இருந்த அந்த ஒரு டைம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான டைமாக இருந்தது. இப்போ மண் வந்து நம்ம ஃபுல்லாக கலந்து விட்டாச்சு. இதை வந்து அந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்குள்ளே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போடணும். ஸோ நாங்கள் 3 பேருமே சேர்ந்து தான் எல்லாமே பண்ணோம். மண் இன்னும் கொஞ்சம் நிறையா மிச்சம் இருக்குன்னுலாம் நினச்சோம். ஆனால் ஆக்சுவலி இந்த பாக்ஸ்லேயே வந்து முக்கால்வாசி தான் வந்து ஃபில்லாச்சு. சரி எப்போவும் நம்ம கீரைங்க அந்த மாதிரி தான் போடுவோங்கிறதுனால அந்த மண் அதுக்கு தாராளமாக போதுங்கிறதுனால நாங்கள் அதை ஃபுல்லாக பண்ணலை, அந்த முக்கால்வாசிலேயே விட்டுட்டோம். மதிய நேரத்தில் ரொம்ப வெயிலில் வந்து பண்ணாதீங்க, ஒரு மிதமான வெயில் இருக்கும்போது வந்து ஒரு ஈவினிங் நேரம் அந்த மாதிரி வந்து பண்ணுங்கள். ஸோ நாங்கள் வந்து கீரை வந்து போட்டுட்ருக்கோம். இப்போது இது வந்து மணத்தக்காளி கீரை ஒரு சைடு, அதுக்கப்புறம் அரைக்கீரை க்ரீன் கலர் ஒரு சைடில், அப்புறம் அரைக்கீரை வந்து அந்த பீட்ரூட் கலரில் இருக்கும் இல்லைங்களா, அந்த சிவப்பு கீரை அது வந்து இன்னொரு சைடில் வந்து போட்டிருக்கோம். ஸோ இந்த கீரை இதெல்லாம் எப்படி விதைக்கிறது என்ன பண்ணுங்கிறது எல்லாமே நாங்கள் யூடியூப் வீடியோஸ் தான் பார்த்து கற்றுக்கிட்டோம். ஸோ எல்லாம் மொத்தமாக இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக தூவி விட்டுருங்க. அதில் வந்து உங்களுக்கு எவ்வளோ முளைச்சி வருங்கிறது தெரியாது. முளைச்சி வரும்போது ஒவ்வொன்றா வந்து பிடுங்கிடுங்க. கொஞ்சம் பெருசாக சிலதை வந்து பிடுங்கிடுங்க, வேரோடு வந்து எடுத்துடுங்க.
அதுக்கப்புறம் மீதம் இருக்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா மேலே மேலே வளர்ந்து வரும். வளர்ந்து வரும்போது அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருந்தாங்க. சரி அந்த மாதிரியே பண்ணலாங்கிறதுனால நாங்கள் வந்து கொஞ்சம் நிறையா விதையெல்லாம் போட்டு தூவி விட்டுட்டு அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் மண்ணெல்லாம் போட்டுட்டோம். அப்புறம் தண்ணி ஊற்றும்போது வந்து அது ஹார்ஷாக படக்கூடாது அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி தான் வந்து தண்ணி ஊற்றணும்னு சொல்லியிருக்காங்க. மைல்டாக போய் படுற மாதிரி, இல்லாட்டி லைட்டாக கூட கையில் கூட எடுத்து தொளிச்சு விடலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க சொன்ன மாதிரி தான் நாங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணோம். தினமும் வந்து இதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டோம். பார்த்திங்கன்னா 2வது 3வது நாள்லேயே வந்து எங்களுக்கு இந்த கீரைங்கள்லாம் நல்லா முளைச்சி வர ஆரம்பிச்சிருச்சு. அரைக்கீரை மட்டும்தான் ஃபஸ்ட்டு முளைச்சி வந்தது. சுக்கிட்டி கீரை வந்து அதுக்கப்புறம் வந்து லேட்டாக தான் முளைச்சிது. பார்த்திங்கன்னா தினம் ஒரு மாதிரி ரொம்ப அழகாக வளர்ந்துட்டே வந்துச்சு. அப்புறம் ஒரு 15th டே எல்லாம் வரும்போது நல்லாவே வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து பெருசாகிடுச்சு. இங்கே ரொம்ப குட்டி குட்டியாக தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் வந்து சுக்கிட்டி கீரை. இந்த கீரைலாம் முளைச்சி வரும்போது அதை பார்க்கும்போது எங்களுக்கு அப்படியே ஒரு சந்தோஷம். என்னடா ரொம்ப சாதாரணமான விஷயத்துக்கு இப்படி சந்தோஷப்படுறாங்களேங்கிற மாதிரி கிடையாது. முதல்ல நம்மளே செய்யும்போது அப்படி ஒரு சந்தோஷம். பாருங்கள், ஒரு 15th டே அந்த டைம்லலாம் வந்து எப்படி வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். அப்போ தான் சுக்கிட்டி கீரை ரொம்ப குட்டியாக இருக்குது. ஸோ நிறையா கீரை இருக்கிறதுனால ஒவ்வொன்றும் வந்து இந்த மாதிரி பிடிங்க சொன்னாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதனால் அதெல்லாம் வந்து நாங்கள் வேரோடு வந்து பறிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ தான் அதுக்கு பின்னாடி இருக்கிறதுக்கெல்லாம் வந்து நல்லா சன்லைட் கிடச்சி அதுவும் நல்லா வளர்ந்து வரும். ஸோ தட் நெக்ஸ்ட் டைம்லேருந்து அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ முதல்ல ஒரு சின்ன அறுவடை பண்ணும்போது எங்களுக்கு வந்து அவ்வளோ சந்தோஷம். கிடைச்சது என்னமோ ரொம்ப சின்ன அளவிலான ஒரு கீரை தான். ஆனால் அதை நாங்கள் சமைச்சு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு ருசியாக இருந்துச்சு, அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. இது வந்து நாங்கள் பக்கத்து வீட்டுக்கெல்லாம் கொடுத்தோம் சமைச்சதை. ஏன்னா அவ்வளோ ஒரு ப்ரவுட் ஃபீலிங்காக இருந்துச்சு. ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி ஒரு டெரஸ் கார்டன் ஸ்டார்ட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா எங்களை மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து செஞ்சு பழக ஆரம்பிங்க. ஸோ நல்லதாக சாப்பிட்லாம், நல்ல ஹெல்த்தியாக இருக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, God bless you all. Take care.